நான் உங்கள் விஎஸ் டெய்லர். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான வீடியோவில் ஒரு நார்மல் ப்ளவுஸ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுவோமோ அது கூட சேர்த்து ஒரு சில டிப்ஸையும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எல்லா நேரங்கள்லையும் நம்ம ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணுவோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக நம்ம ஒரு டைமும் ஒரு மாதிரி ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிப்போம். அதுபோல் இன்றைக்கி நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப ஒரு சில விஷயங்கள்லையும் நானுமே மாற்றிருக்கேன். கீழே ஃபஸ்ட்டு நம்ம ராய் ஜெஸ்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து நம்ம அடிப்போமா, அதுக்கப்புறமே அந்த அர்க்காட் கொடுத்துருப்போம் பாருங்கள், வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சேம் அந்த அர்க்காட் கொடுத்துருக்க இடத்துக்கு மேலேயே நம்ம அப்படி ஃபோல்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இழுக்காமல் தையல் போடுங்க. நீங்கள் ரொம்ப இழுத்தீங்க அப்படின்னா சைடு முடியும் பொழுது ரொம்ப இழுத்து தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்போ எனக்கு பாருங்கள் எக்ஸ்ட்ரா வரல, அதனால் நீங்களுமே ரொம்ப இழுக்காமல் தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கீழே ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம சென்டரில் டாட் பிடிப்போம் தெரியுமா, பேக் சைடில் 2 டாட்டு. அந்த டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஷோல்டர் அப்படியே 2ஆக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த சைடு கீழேயும் ஷோல்டரும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கா இல்லை கொஞ்சம் ஏற்றத்தாழ்வாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அப்படி கரெக்டாக இருந்தது அப்படின்னா நம்மளோட அகலம் 1/2 இன்ச்சு வச்சுட்டு நீளம் ஒரு 4 இன்ச்சு கிட்ட விட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கோங்க. இது எல்லா ப்ளவுஸ்க்குமே ஓரளவுக்கு பொருத்தமாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே வராது. அதனால் நீங்கள் இதே டைப்பில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த பேக் பார்ட்டை நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறனோ அதே போல் நீங்களுமே ஸ்டிச் பண்ணி பழகிக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக் சைடை ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. கீழேயே நம்ம மடித்து அடிச்சிட்டோம். அது இல்லாமல் நம்ம டாட்டுமே பிடிச்சி எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த பேக் சைடுக்கு கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி கிராஸ் பீஸ் எப்படி அட்டாச் பண்ணுறதையும் பார்க்கலாம். இப்போ நான் பேக் பார்ட்டோட நல்ல பக்கத்துக்கு மேலே தான் நான் கிராஸ் பீஸை அட்டாச் பண்ணி அப்படியே திருப்பி மடித்து அடிச்சுக்க போகிறேன். அதுக்கு நான் பயாஸ் பீஸ் ரெடி பண்ணியிருந்தேன்ல, அதை எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பயாஸ் பீஸை எடுத்து நான் அதுக்கு மேலேயே எப்படி ப்ளேஸ் பண்ணுறனோ சேம் அதே போல் நீங்களுமே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் விட்டுருப்பீங்களா, அதிகபட்சமாக 1/2 இன்ச்சு, ரொம்ப குறைவாக அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி விட்டுக்குவாங்க. நான் இப்போ 1/4 இன்ச்சு விட்டுருக்கேன். அந்த 1/4 இன்ச்லேயே நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். சேம் அதே போல் நீங்களுமே ரொம்ப அந்த கீழே இருக்குது பாருங்கள் அந்த ப்ளவுஸோட பீஸ் பேக் பார்ட்டோடது, அதை நீங்கள் இழுக்கக்கூடாது. நம்ம வளைச்சி மட்டும்தான் கொடுக்கணுமே ஒழிஞ்சு ஃபோர்ஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இழுத்த மாதிரி தான் வரும். நீங்கள் எப்படி கஷ்டப்பட்டு ப்ளவுஸோட நெக்கை ஃபினிஷ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டாக நெக்கை ஃபினிஷ் பண்ண திருப்தி கிடைக்கவே கிடைக்காது. அதனால் நான் சொல்கிற மாதிரி இழுக்காமல் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெடி பண்ணி முடித்ததை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டுட்டு சென்டருக்குள்ளே உள்ள ஃபுல்லாகவே நான் சின்ன சின்ன அர்க்காட் கொடுத்துக்கிறேன். நீங்களுமே ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப சீனியராக இருந்தால் கூடமே அடிக்கடி நாங்களே ப்ளவுஸை கட் பண்ணி விட்டுறோம். அப்புறம் ஏதோ ஒன்று பண்ணி மேனேஜ் பண்ணிடுறோம். நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த ப்ளவுஸை துணியவே தூக்கி போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது உள்ளுக்குள்ளே நம்ம அர்க்காட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே அந்த கிளாத்தை அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலே தான் நான் தையல் போடுறேன். சேம் அதே மாதிரி நீங்களுமே பொறுமா அந்த கிளாத்தை வளைச்சி விட்டுட்டு அந்த கிராஸ் பீஸ்க்கு மேலேயே தையல் போட்டுக்கோங்க. இதில் என்ன அப்படின்னா கீழே ஒரு துணி இருக்கும் தெரியுமா, அதுவும் நம்மளோட ரைட் சைடில் இப்படி மேலே பார்த்தாப்பில் மட்டும்தான் இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த நீட்டாக அந்த ரவுண்ட் ஷேப் ஃபினிஷிங் வராது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கிட்டு மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை அப்படியே நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா கட் பண்ணி விட்டுறேன். வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களுமே கட் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாகவே கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு டைம் ஃபோல்டு பண்ணுவேன். அதுக்கப்புறமே ரெண்டாவதாக இன்னொரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே நான் தையல் ஓட்டி எடுத்துப்பேன். இப்போ வீடியோவில் காட்டுற பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ரெண்டாவதாக ஒரு ஃபோல்ட் பண்ணி அப்படியே ஸ்டிச்சிங்கை போட்டு முடிச்சிடுறேன். எந்தெந்த இடத்துல வளைவு இருக்கோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி வளைச்சி கொடுத்து வந்தோம் அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாகவே கிடைக்கும். அந்த பைப்பிங் கிடைச்ச மாதிரி ஒரு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன் அந்தந்த இடத்துல கரெக்டாக வளைச்சி கொடுத்து வாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஒரே ஒரு தையல் மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு ஏன்னா போதும், இது கொஞ்சம் மொத்தமாக இருக்கட்டும், அந்த நெக்கோட ஷேப் கரெக்டாக இருக்கிறதுனால இது மொத்தமாகவே இருக்கட்டும், நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் விட்டுட்டேன். இன்னும் வேணும் அப்படின்னா இன்னொரு தையலுமே நீங்கள் படிமான தையல் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ போட்டு முடிச்சதுக்கப்புறமே நான் என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் பார்ட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ளவுஸ் இருக்குள்ள அளவு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்களே அந்த அளவு ப்ளவுஸை எடுத்து நான் பேக் சைடோட அளவு மட்டும் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போவே நான் ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு டைம் எடுத்து
எடுத்து மார்க் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல. அதனால் இப்போவே நான் மார்க் பண்ணி வச்சுருவேன். மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு அழகாக நான் அப்படியே ஆம்ஹோலோட ரவுண்டை மார்க் பண்ணி ஸ்லீவோட ரவுண்டை மார்க் பண்ணி அப்படியே லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிவிடுவேன்.